வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இட்லி மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ரேஷன் அரிசி போட்டு தான் இட்லி மாவே அரைப்பேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது நான் இட்லி அரிசி வாங்கினதில்லை. இப்போ நான் ரேஷன் அரிசி தான் எடுத்திருக்கேன். இந்த ஆழாக்கில் 5 அழாக்கு ரேஷன் அரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு அப்படியே ஒரு அழாக்கு உளுந்து, ஒரு அழாக்குக்கும் கம்மியாக தான் உளுந்து எடுப்பேன். ஒரு ஸ்பூனு வெந்தயம், இவ்வளோ தான் நான் ரேஷியோ. ரொம்ப பஞ்சு மாதிரி வரும். நான் இதுக்கு முன்னாடி போடும்போது கொஞ்சம் 8க்கு 1 போட்டு பொறுமையாக அரைப்பேன். அதுவும் சாஃப்டாக தான் வரும். இப்போ நான் குழந்தைக்கு கொடுக்குறதால கொஞ்சம் உளுந்து அதிகமாக வேணும் அப்படிங்கிறதுக்காக 5க்கு 1 போடுறேன். இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக வரும் இட்லி. கண்டிப்பாக வீணே ஆகாது. அவ்வளோ நிறைய பேருக்கு இந்த இட்லி கல் மாதிரி வருதுன்னு, அது நம்ம எவ்வளோ தான் உளுந்து போட்டாலும் அதுக்கு ஆட்டி எடுக்கிற பக்குவம்னு ஒன்று இருக்குது. அதை பண்ணலைன்னா கண்டிப்பாக கல் மாதிரி தான் வரும். அது ஒரு மாதிரி இட்லி புஷ்ஷுன்னு வரதெல்லாம் ஒரு மாதிரி ட்ரிக் தான், அப்படி தான் சொல்ல முடியும். ஏன்னா அவ்வளோ சாஃப்டாக வரும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா அலசி ஒரு ரேஷன் அரிசி வாசனை வராத அளவுக்கு நல்லா போட்டு உரசி அலசணும், கழுவி வைக்கணும். அதில் கொஞ்சம் உப்புக்கல் சேர்த்து உரசி கழுவி வச்சிங்கன்னா நல்லா தெளிஞ்சு தண்ணி வந்து வெள்ளையாக தெரியும். அந்த அளவுக்கு ரெண்டுத்தையுமே கழுவி வச்சுருங்க. 4 மணி நேரம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் கிரைண்டரில் உளுந்து முதல்ல ஆட்டி எடுத்துக்கலாம். உளுந்தை போட்டுட்டு அதே இடத்துல நின்று ஒரு 5 நிமிஷத்துக்கு தண்ணி தெளித்து விடணும். நம்ம போட்டுட்டோம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு தண்ணியை தப்புக்குன்னு ஊற்றி விட்டுட்டு வந்துட்டோம்னா இட்லி வராது. இட்லி கல் மாதிரி தான் வரும். ஏன்னா அதை அரைக்கும்போது கொஞ்சம் தெளித்து தண்ணியை ஒரு 5 நிமிஷத்துக்கு நின்று 5 to 7 நிமிஷம் நின்று தெளித்து அரைக்கும்போது மாவு நல்லா உதிரி ஆகும், புசுன்னு. இது பாருங்கள், இப்போ எப்படி தெளித்து வைக்கிறனோ இந்த மாதிரி கொஞ்சம் மெனக்கடல் வேணும். இப்படி எடுத்தோம்னா கண்டிப்பாக மாவு உதிரியாகி கிடைக்கும். இப்போ இந்த டைமில் இன்னும் கொஞ்சம் உதிரியானவுன்னு ஒரு 1/2 டம்ளர் சேர்த்த மாதிரி தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. முதல்லையே ஊற்றிட்டு போய் உக்காந்துடணுன்னு பார்த்தீங்கன்னா அது நல்லா வராது இட்லி. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் ஷேர் பண்ணுறேன், மற்றவங்க எப்படின்னு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவேன் இட்லி அரைக்கும்போது. இப்போ எப்படி பாருங்க, அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உதிரி ஆகிக்கிட்டே வரும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி தெளிச்சிக்கிட்டே இருக்கலாம். மாவு எடுக்கணும்னா காற்றுல பறக்கணுங்க. உளுந்து மாவு அந்த அளவுக்கு மைய அரைக்கணும், காற்றுல பறக்கணும். இப்போ நல்லா மசிஞ்சிடுச்சு. உளுந்து மாவை நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு அரிசிக்கு வந்து ஒன்றும் இல்லைங்க. அரிசியை மொத்தமாக நான் போட்டுட்டு தண்ணியை ஊற்றி விட்டுருவேன். கரெக்டாக மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் தான் எனக்கு. கொஞ்சம் சிறு ரவை, இட்லி ரவை பதத்துக்கு எடுக்கணும். அப்படி எடுத்தோம்னா இட்லி இன்னும் பூ மாதிரி இருக்கும். இது ரெண்டுத்துக்குமே ஒரே விஷயம், கூட நின்று எடுத்தோம்னா எல்லாமே கரெக்டு தான். இப்போது மாவும் அரைஞ்சிடுச்சு, அதையும் எடுத்துட்டேன். நான் அதே மாதிரி கலந்து வைக்கும்போது உப்பு போட்டே கலந்து வச்சுருவேன். ஏன்னா நான் போடுறதே கொஞ்சம்தான். எப்படியே 3 டேஸில் காலி ஆகிடும். ரொம்ப புளிக்க வச்சுலாம் நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. அது யாருக்குமே நல்லது இல்லைங்க. ஒரு 10 நாளைக்கு மாவு வச்சு செய்கிறது இதெல்லாம் வேண்டாம். நம்மளோட குடல் தான் பாதிக்கும். அதனால் மேக்ஸிமம் இட்லி மாவுலாம் 2 நாள், 3ஆவது நாள் காலி பண்ணிவிடுங்க. வச்சு செய்யாதீங்க. வேணுங்கிறப்ப அரைச்சிக்கலாம். என்ன இப்போ கிரைண்டர் தானே, நம்மளாக அரைக்க போகிறோம். ஆட்டி கையில் ஆட்டுறப்பெல்லாமே எல்லோரும் அப்பப்போ செய்து தான் சாப்பிட்டாங்க. இப்போது உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இது இவ்வளோ ஃபுல்லாக ஆகிடுச்சு. இதை நான் கொஞ்சம் மாற்றி வச்சுக்குவேன் இன்னொரு பாத்திரத்தில். இது இன்னொரு பெரிய பாக்ஸில் போட்டிருக்கலாம். சரி, இதுவே எனக்கு கரெக்டாக இருக்கும்ன்ட்டு தான் நினச்சி போட்டுட்டேன். நல்லா அடித்து இப்போ இதுக்கும் மாற்றியாச்சு. ரெண்டுத்தையும் வச்சுட்டா நல்லா புளிச்சு எப்படி வந்திருக்கும் பாருங்கள். நல்லா புசுன்னு இருக்கும் இட்லி. பார்க்கும்போதே மாவோட ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போது இட்லி தட்டில் எண்ணெயை தடவிட்டு இட்லியை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இட்லி வந்து
அதே மாதிரி இட்லி குண்டானில் வைக்கும்போது அந்த தண்ணி வந்து நல்லா கொதித்து ஆவி வரும்போது தான் உள்ளே வைக்கணும். முன்னாடியே வச்சிட்டோம்னா அதுவும் கல் மாதிரி ஆகிடும். இந்த 3 டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், சூப்பராக வரும். ஒன்று, உளுந்து மாவை நின்று தண்ணி தெளித்து தெளித்து அரைக்கணும். 2வது, இட்லி மாவுக்கு அரிசி அரைக்கும்போது கொஞ்சம் கொரகொரப்பாக ரவை பதத்தில் எடுக்கணும், ஓரளவுக்கு சிறு ரவையில். உள்ளே இட்லி பாத்திரத்தில் ஊற்றி வைக்கும்போது தண்ணி நல்லா கொதித்து வரணும். இந்த 3த்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். இதே ரேஷியோவில் போட்டு கண்டிப்பாக உங்கள் வீட்லேயோ இந்த மாதிரி புசு புசுன்னு பஞ்சு போல் இட்லி கண்டிப்பாக கிடைக்கும். இந்த உப்பு புளி காரம் கிச்சனை சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட வீடியோஸ் வந்துட்டுருக்கு. பழைய காலத்து முறைப்படி சமையல் வீடியோஸ், மில்லட்ஸ் வீடியோஸ் எல்லாம் வரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.